பீகார் தேர்தல். இன்னைக்கு காலையில் வந்து நியூஸ் பார்த்தேன். இது வரைக்கும் எந்த எலெக்ஷன்லையும் எந்த கட்சியும் எந்த கூட்டணியுமே யாருமே வந்து செய்யாத இல்லை செய்யவே முடியாத ஒரு சம்பவத்தை வந்து இந்தியா பிளாக் இன்னைக்கு செஞ்சுருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், கூட்டணி பங்கீடு தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சான். ஆனால் அது வந்து ரொம்ப முழு திருப்தியாக இல்லையா. அதனால ஒரு சில தொகுதிகளில் ஆர்ஜேடியை எதிர்த்து காங்கிரஸும் நிற்குமா, இன்னும் சில தொகுதிகளில் ஆர்ஜேடி காங்கிரஸ் எதிர்த்து சிபிஐமும் நிற்குமா. அதுக்கு பேர் கூட்டணியா. அதுவும் அந்த கூட்டணியோட பேர் இருக்கு, அந்த பேர் தான் பெரிய ஹைலைட்டிங். ஆக்சுவலாக இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ், அதாவது இந்தியா பிளாக். இந்த பேர் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பேர் அப்படின்னு சொன்னால், இவனுங்க இந்த கூட்டணிக்கு வந்து இந்தியான்னு பேர் வச்ச உடனேயே G20 மாநாட்டில் கண்ட்ரி பேரை இந்தியான்னு மாற்றி பாரத்ன்னு சொல்லி உட்காந்தாப்புல நம்ம மோடி. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேர் வச்சிங்களே, அதுக்கு சோறு வச்சிங்களான்னு கேட்குற மாதிரி தான் அதனுடைய செயல்பாடு ஆரம்பத்துலேருந்து இருந்துகிட்டு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மிஸ்டர் ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரியாதது கிடையாது. ஏன்னா அவர் தான் நம்மக்கிட்டே சொன்னார், பிஜேபி தலைமையிலான கூட்டணி என்டிஏ வந்து எவ்வளோ ஸ்ட்ராங் ஆனாலும் வீக் ஆனாலும் பிஜேபிக்கோ இல்லை மோடி அமித்ஷாவுக்கோ மிகப்பெரிய பாதிப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் இசிஐக்கும், அதாவது எலெக்ஷன் கமிஷனுக்கும் உள்ள கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அவர் தான் நம்மக்கிட்டே சொன்னார். ஏற்கனவே மிருகபலம் உள்ள ஒரு கட்சி அது எலெக்ஷன் வந்துச்சுன்னா தாண்டவம் ஆடும். 24 hours எலெக்ஷனை பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க, எல்லா கால்குலேஷனும் பண்ணுவாங்க, எதிரியை எதிர்த்து இது பண்ணுவாங்க, இடியை விட்டு கொள்ளுவாங்க, சிபிஐ வச்சு இது பண்ணுவாங்க, இல்லை கூட சேர்ந்தால் உறவாடி கெடுப்பாங்க. அத்தனை கட்சியையும் அழிக்கிறதுக்கு பகிரத பிரயத்தனம் எடுக்கிற பாஜக இந்தியாவில் ஒரு கட்சியை மட்டும் அழிக்கிறதே கிடையாது, அழிக்க நினைக்காது. அது என்ன கட்சினா காங்கிரஸ் தான். ஏன்னா உண்மையிலேயே பிஜேபி இவ்வளவு செழித்தோங்கி வளர்றதுக்கு காரணமே காங்கிரஸ் தான். உண்மையாக சொல்ல போனால் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மக்கள்கிட்ட ஓட்டு தான் கேட்கணும். ஒரு கட்சியவோ இல்லை கூட்டணியவோ கொண்டு வந்து நீங்கள் ஓட்டு கேட்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மக்கள்கிட்ட வந்து நியாயம் கேட்குறீங்க. நீங்கள் என்ன நியாயம் கேட்டாலும் மக்கள் அதை பார்த்தாலும் மக்களுக்கு இருக்கிற ஒரே பதில், மக்களுக்கு இருக்கிற ஒரே வெப்பன் அந்த ஓட்டு தான். அந்த ஓட்டை நீங்கள் கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட கட்சியும் ஒரு கூட்டணியும் இல்லைன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் ஹைட்ரஜன் பாம்பை கொண்டு வந்தால் என்ன, ஆட்டம் பாம்பை கொண்டு வந்தால், நியூக்ளியர் பாம்பை கொண்டு வந்தால் என்ன நடக்க போகுது? ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. முதல்ல நீங்கள் ஹைட்ரஜன் பாம்பெல்லாம் லான்ச் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு முன்னால் உங்கள் கட்சியில் இருக்கிற நமத்து போன ஊசி வெடிகளை வச்சுக்கிட்டு தீபாவளி கொண்டாடிட முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல நீங்கள் மாற்றினாதான் எதுவுமே நடக்கும். இருந்தாலும் பீகாரில் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சத்தியமாக காங்கிரஸை நம்ப முடியாது, ஆர்ஜேடி நம்பலாம், ஆனோட தான் நம்பணும்.